ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஓகே, எப்படி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன், டீப்பாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அடிச்சுட்டு வரேன். எப்படின்னா இங்கே பிசி பாருங்கள் 70 அடிச்சிருப்பான். பிசி வந்து 70 சொல்லி அடிச்சிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 70, அதில் வந்து 8 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 70 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி வந்து 70, அதில் வந்து 8 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 70. ஓகேவா? பிசி 70, ஏசி 70. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து 70 குறையும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசி அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 70 சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ நல்லா நோட் பண்ணிங்க, என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். பிசி வந்து 70. ஓகேவா? பிசி 70, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 70 சொல்லி இந்த ஆங்கிளில் முடிச்சிருந்தேன். ஓகேவா? பிசி 70, ஏசி 70, ஏபி 70 சொல்லி இந்த பேட்டர்ன் முடிச்சிருந்தேன். ஓகேவா? இதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஏசி பாருங்கள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஏசி வந்து 79. ஓகேவா? ஏசி வந்து 79, இங்கே பிசி வந்து 79. ஓகேவா? ஏசி 79, பிசி வந்து 79. ஓகேவா? இப்போ இதில் என்ன குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து 79 குறையும். ஓகேவா? ஏபி 79 குறையும். அந்த ஏபி 79 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. டீப்பாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக எடுத்து வரேன் பாருங்க கேம். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 70. ஓகேவா? பிசி 70, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 70. ஓகேவா? பிசி 70, ஏசி 70, ஒரு பேலன்ஸ் ஒரு ஏபி 70 குறையும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஏசி 70 அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏபி 70 சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ எங்கே முடிக்கிறோம் அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கிறோம். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 79 அடிச்சிட்டான், ஏசி 79 அடிச்சிட்டான், பிசி வந்து 79 அடிச்சிட்டான். பேலன்ஸ் ஒரு ஏபி 79 குறையும். அது கரெக்டாக 79 அடிச்சுட்டு அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 79 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஏபி 79 போன மாதம் வந்து பெண்டிங் நம்பர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த நம்பர் ரெட்ட நம்பர் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 79 ஒரு பெண்டிங் நம்பர் இருந்தது. ஏன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 வச்சு பாருங்கள் ஒரு 75. ஓகேவா? ஒத்த நம்பரு. அடுத்து 77 ஒத்த நம்பரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 71 ஒத்த நம்பர். ஓகேவா? 75, 77, 71 மூணுமே ஒத்த நம்பர். பேலன்ஸ் வந்து ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 73, ஒரு 79 தான் பெண்டிங். அந்த 79 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து 79 இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி வந்து 79 ஓகேவா இன்றைக்கி வந்துருச்சுன்னா என்ன வரலாம், 3 நம்பர் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாக ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 74. ஓகேவா? பிசி 74 அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 74. ஓகேவா? பிசி 74, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் விட்டு ஏபி 74. அப்போ 10 நாள் விட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து 74 சொல்லி வரணும். ஓகேவா? ஏசி 74 வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து 79 ஒன்று கரெக்டாக எடுத்துட்டோம். அப்போ ஒரே நம்பராக 794 சொல்லி ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? 794 சொல்லி வரணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க 794 வரலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பி சொல்லி இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஏபி ஏசி பி சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறான். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஏபி 92, ஏசி 92. ஓகேவா? அதுக்கு ஒரு பிசி 92 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஏசி 92, ஏபி 92, அதுக்கு ஒரு பிசி 92 முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தா இங்கே பிசி வந்து 22, பிசி 22, ஏபி 22, அதுக்கு ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 22 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஏசி வந்து 22 சொல்லி முடிச்சிட்டான். இங்கே நமக்கு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி 28, பிசி 28. ஓகேவா? அதுக்கு ஒரு ஏபி 28 சொல்லி இங்கே முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 93, பிசி 93, ஏபி 93, அதுக்கு ஒரு ஏசி ஒரு 93 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஏசி 93 சொல்லி முடிச்சிட்டான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறான். ஓகேவா? அப்போ அதை மாதிரி அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 3 நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா? என்ன நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 74. ஓகேவா? பிசி 74, ஏபி 74. ஓகேவா? அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 74 பெண்டிங் இருக்குது. ஓகேவா? ஏசி 74 பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா நமக்கு ஒரு ஏபி 79 இன்றைக்கி வரதுனால ஒரே நம்பர் 794 சொல்லி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா கொஞ்சம் டீப்பாக போனோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 70 வச்சு 790 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன். ஏற்கனவே வந்து நான் ஜாயினில் சொல்லியிருந்தேன் இந்த ஆப்ஷன். எப்படின்னா போன மாதம் ஏ போர்டு 7 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். போன மாதம் ஏ போர்டு 7 வச்சு பாருங்கள் ஒரு ஏசி வந்து 73. ஓகேவா? ஏசி 73, அதுக்கு ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 73. ஓகேவா? ஒரு நம்பர் ஏ போர்டு 7 வச்சு என்ன அடிக்கிறானோ ஏசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து ரிப்பீட் அடிச்சிட்டான். ஓகேவா? ஏசி 73, அதுக்கு ஒரு ரிப்பீட் வந்து ஏசி 73 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 75,
அதுக்கு ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி 75, அதையும் ரிப்பீட் முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வந்து 76, அதுக்கு ரிப்பீட் பார்த்திங்கன்னா ஏசி 76 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து ஏசி வந்து 77, அதுக்கு ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு ஏசி வந்து 77 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இந்த ஏ போர்டு 7 வச்சு என்னெல்லாம் அடிக்கிறானோ அது எல்லாமே பார்த்து ரிப்பீட் முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் வந்து 2 நம்பர் தான் இருக்குது. இங்கே ஏசி வந்து 79, இங்கே ஏசி வந்து 70 ஓகேவா. அப்போ ஏசி வந்து 79, ஏசி வந்து 70. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. அதை ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணி ஏசி 79 சரி ஏசி 70 ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி 790 சொல்லி நீங்கள் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏன்னா ஏசி வந்து 70, அது ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசி 70 வரப்போகுது. அப்படி 70 வரும்போது பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 79 சொல்லி ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோம். அப்போ ஏபி 79 வரும்போது ஏசி வந்து 70 வச்சு 790 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. வர நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு நம்பருமே கரெக்டாக லிங்க் பண்ணி தான் அடிச்சுட்டு வரான், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பிசி பாருங்கள் 74, இந்த 74க்கு அவன் என்ன பண்ணான்னா பி போர்டை மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி அடித்தான் ஓகேவா. 74க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 24 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நமக்கு 70 அடிச்சிருக்கான். அப்போ 70க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் பிசி 20 ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 20 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கணும், ஆனால் பார்த்தா அங்கே வரல. அதை வந்து தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிச்சிருக்கான். நம்ம வந்து ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வந்து நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து பிசி 20 வர சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கிறான். அதே மாதிரி தான் இப்போ சி போர்டு 0 வச்சு என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். சி போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து 70, அந்த 70க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 20 அடிக்கும் போது அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 40. அப்போ 40க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி இங்கே 90 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பிசி 90 வர மாதிரி தான் 790 சொல்லி ஒரு நம்பர் வரணும். நம்ம பார்த்துக்கணும் எப்படின்னு வரது வாய்ப்பு இருக்குது. ஒன்று 790 அப்படின்னா 794, இந்த ரெண்டுத்துமே பார்த்து ஓகே வரது வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட்டுக்கு இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன், இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண முடியல. ஏன்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஒரு நம்பரை மேட்ச் பண்ணி அடிச்சுட்டு வரான், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிங்க. ஏசி மட்டும் பாருங்கள், ஏசி ஒரு 48 ஓகேவா. ஏசி 48, இந்த 48க்கு ஃபுல் பவர் 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9, 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3. அப்போ 48க்கு ஃபுல் பவர் வந்து 93 ஓகேவா. ஏசிக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். நான் ஏசி 48க்கு ஏசி ஒரு 93 ஃபுல் பவர் ஓகேவா. அப்படியே ஒரு நாள் விட்டுருங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 62, இந்த 62க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 17 ஓகேவா. ஏசி ஒரு 17, அதையும் கரெக்டாக முடிச்சிட்டான் ஓகேவா. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 10, அப்போ 10க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 65. அப்போ ஏசி வந்து இன்றைக்கி 65 வரணும் ஓகேவா. ஏசி இன்றைக்கி 65 வரணும். அப்படி ஏசி 65 வந்துட்டால் நமக்கு பிசி என்ன வரும் மட்டும் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன், எப்படி மட்டும் பாருங்கள். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து அன்றைக்கி நம்ம டெமோ சொல்லியிருப்பேன் அந்த டேட்டில். என்னென்னா இங்கே என்ன நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 991 ஓகேவா. இதில் பிசி மட்டும் பார்த்துக்கோங்க. பிசி ஒரு 91, இந்த 91க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 46 ஓகேவா. 91, இந்த 91க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 46, 9க்கு பவர் 4, 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6. அப்போ 91, பிசிக்கு 91, பிசிக்கு பிசி வந்து ஃபுல் பவர் அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 00, இந்த 00க்கு தான் ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 55 சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேவா. கரெக்டாக பார்த்து தெரியும் உங்களுக்கு. 2 வாட்டி பார்த்து 2 பேர் கரெக்டாக முடிச்சிருப்பான். 91 அதுக்கு ஃபுல் பவர் 46, இங்கே 00க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 55 சொல்லி முடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட அதே சேம் ரூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 87 ஓகேவா. 87க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 32 ஓகேவா. 87க்கு ஃபுல் பவர் 32, அதே சேம் ரூட் தான். இங்கே 91க்கு ஃபுல் பவர் வந்து இங்கே 46 அடிக்கும் போது இங்கே 87க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 32, இங்கே நமக்கு 00 அதுக்கு ஃபுல் பவர் 55 அடிக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60. அப்போ 60க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 15. அப்போ பிசி ஒரு 15 சொல்லி வரணும் ஓகேவா. பிசி 15 வரணும். இப்போ இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா ஏசி 65 வரணும். இங்கே 48க்கு ஃபுல் பவர் 93, இங்கே 62க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 17. அப்போ இங்கே ஏசி 10க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 65. அப்போ ஏசி 65, பிசி ஒரு 15. அப்போ ஒரே நம்பரை 615 சொல்லி வரணும். அதை சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க ஓகேவா. 615 சொல்லி நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வரது வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பேட்டர்ன். ஏன்னா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரேன். ஒரு நம்பர் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 75, ஏசி வந்து 76, ஏசி வந்து பார்த்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 75, ஏசி 76. அப்போது ஏசி 75லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 76 அடிக்கும் போது அப்போ 76லேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் ஏசி வந்து 77 வரணும்.
அதே பாருங்கள் ஏசி 70 எங்கே பண்ண பார்த்தா அடுத்த மாதம் இதே டேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 77 அடிச்சிருப்போம். அப்படி ஏபி பாருங்கள் 74 75 அப்போ 76 இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 76 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 76 சொல்லி அடிச்சிருப்போம். அப்போது 3 நம்பர் எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாருங்கள். 745 756 767 ஓகேவா. ஏசி 75 76 77 ஏபி 74 75 76 ஓகேவா. அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 67 ஏசி வந்து 66 ஓகேவா. ஏசி 67 ஏசி 66 அப்போ ஏசி 65 இங்கே வந்திருக்கணும் ஓகேவா. ஏசி 65 அங்கே வந்திருக்கணும். அன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்தேன். ஒரு வேளை அதே ஏசி 65 வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் தள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதே நம்பரை ஏசி 65 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி ஏசி 65 வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே நம்பரை 615 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 616 அடிச்சிட்டான், 617 அடிச்சிட்டான். ஒரு வேளை 615 சொல்லி அடிக்கலாம் ஓகேவா. அதனால் நமக்கு பிசி 15 ஏசி 65 ரெண்டும் இங்கில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் 615 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 79 கொஞ்சம் தரமாக இருக்குது. அதுக்கு நல்லா பார்த்தா தெரியும், கரெக்டாக அடிச்சுட்டு வரான். பிசி 70 ஏசி 70 அதுக்கு ஒரு ஏபி 70 சொல்லி முடிச்சிருந்தான் ஓகேவா. பிசி ஏசி ஏபி சொல்லி முடிச்சிருந்தான். அப்படியே எங்கே ஆரம்பிக்கிறான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிக்கிறான் அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இங்கே ஏசி 79 பிசி 79 அப்போ ஒரு ஏபி வந்து 79 தான். அது கரெக்டாக அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி பிசி ஏபி ஏசிபி சொல்லிட்டு முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து பார்த்திங்கன்னா 79 நல்லா இருக்குது. சி போர்டு மட்டும் கொஞ்சம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சி போர்டு வந்து 4 இல்லை 0 ஓகேவா. ஒன்று 794 வரணும், அப்படி இல்லைனா 790 சொல்லி வரணும். இந்த 2 நம்பரும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 நம்பராக இருக்குது. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எது நல்லா இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 79 ஏபி 79 வந்தால் 794 790 ஓகேவா. 790 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 615 ஓகேவா. ஏசி 65 வந்தால் 615. இந்த 3 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.